ஹாபக்குக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 வரை நாம் தியானிப்போம். Habakkuk chapter 2 verses 1 to 4. அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதேசமாக நீ பரிசுரத்தை எழுதி அதை கடத்தோடு வாசிக்கும்படி பறவைகளில் தீர்க்கமாய் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இடத்தில் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இருக்கிறது. உள்ளே குறித்த வீட்டு தரிசனம் இன்னும் இருக்கிறது. ஒரு வாழ்க்கை குறித்த தரிசனம் இன்னும் இருக்கிறது. நீ செய்த துணி பணம் வரவில்லை. நீ செய்த நன்மையான தீமையான நீ நினைக்கிறா உன்னுடைய கர்த்தர் மௌனமா இருக்கிறா. கர்த்தர் என்னுடைய அக்கிரமத்தை காணவில்லை, என் அநியாயத்தை காணவில்லை, என் நீர்களை காணவில்லை, என் வார்த்தைகளை காணவில்லை என்று நினைக்கிறார். ஆனால் இன்னொரு நினைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேற்றப்படுகிறது. அடுத்தது முடிவு அது பேசுகிறார்கள். அது காவலிக்காக காத்திருக்கிறது. அது நிச்சயமாக இதோ அவனுக்கு ஒரு தன்மையானதல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். By faith. இந்த விரைவு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், behold, the Lord, his soul is not upright in him, but the just shall live by his faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஹாபக்குக் யார்? இவருடைய வார்த்தை எப்படி சொல்லப்படுகிறது? இவருடைய வார்த்தைகளில் இதை எதற்காக இப்பொரு தீர்க்கமான ரகசியங்களை எழுதி வருகிறார் என்று பார்க்கும் பொழுது, the name Habakkuk means is that either signifying that he was embarrassed by God. He was embarrassed by God. And strengthened by him what is difficult. நெருக்கமான நேரத்திலெல்லாம் இவன் கர்த்தருடைய வழிகளிலே அது ஏற்றப்படாத அவன் விரும்புகிறவர்களாக அவன் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இதனுடைய வழிகளை பார்க்கும் பொழுது he has also learned the necessity of bringing the naked proceeds of life to the one who created and redeemed life. ஒரு சிருஷ்டிகளை குறித்தும் விடுவிக்கிறவர்களுக்கும் அவருக்கு பல கேள்விகள் எழுதுவது நாம் பார்க்கிறோம். ஏன் தேவன் இப்படித்தான் இதை செய்ய சொல்கிறாரா? இப்படித்தான் தேவன் இதை நிறைவேற்ற சொல்கிறாரா என்றெல்லாம் ஒரு கேள்வி அவனுக்குள் எழுந்துள்ளது. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது கர்த்தரை கர்த்தமாக தேசத்தில் வைத்தவரை ஆசீர்வதித்திருக்கிறோம். தகவல் வீட்டில் அவனை ஆசீர்வதித்திருக்கிறோம். அவன் இருக்கிற இடத்திலேயே அவனை ஆசீர்வதித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் என்று சொல்கிறார், உன் இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகவல் வீட்டை விடு, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு இருப்போம். In this meeting, he never seen God. He never commanded
the infinite what the God said to him, he completely obeyed. The result is the father of faith. He wants to be father of faith. I want to be a faithful people. Don't dictate God. Don't command God. Don't receive God. Whatever you said, you obey. You see the marvelous space open for you. You can receive the instant word. No confusion. No difficulty. No problem. Because every time that people are giving, the people are God's children. Why the problem? Why God never helped us? Why the people those who commit sin, those who commit wrong things, those who running all the time, still they are not in front of the people. Why the elders are always covering? This is the person around the world. But I am telling you, we are not committed for this world. We are committed for God. The world is fine, the world is blessed, the world is blessed. But we are waiting for God's glory. We wait for God's leading. We are waiting for the place to come and look at where He was, where He is, where He is going to be. The same God wants to give you and me today. இன்றைக்கு உணர்வும் எனக்கும் அந்த அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வசனம் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆபத்தும் வாழ்கிற அடுத்த ஒரு நாளில் நாம் பார்க்கிற பொழுது அது நல்லது. The book of Amos gives account of spiritual journey. Account of spiritual journey. Journey is between the beginning of the book and end of the book. There is two things very important. Here, Amos says the people of God how they should be in His presence and wherever and whatever they do. Amos remains that something. Why? Yes, is a journey. பல முறை பல இடங்களில் தேவனை அவர் கேட்கிறதாய் தன்னை குறித்த கேள்வி எழுந்துகிறதாய் நாம் பார்க்கிறோம். Why? Casualty must be asked. His circumstance demanded that you ask God about the apparent reason of unrighteous around him. அவனை சுற்றிலும் இருக்கிற அநீதியாக சொன்னது. அவர் நேரத்தில் கேள்வி கேட்கிறார். இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் உத்தவர்கள், இவர்களை நம்பிய காரியங்களை வெகுபடுத்தலாம், இவர்களுடைய நாமத்தை கேட்குவார்கள், இவர்கள் சபையை கட்டுவார்கள், கட்டளை வழிகாட்டமாக இருப்பார்கள் என்று தானே நாங்கள் இந்த பொறுப்பை இவர்கள் கையில் கொடுத்து ஏதாவது இந்த பலமுறையில் அவர்களுக்குடைய இருதயத்தில் எழுதுவதற்கான வைக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரம் 1-3 வரை பார்க்கும் பொழுது the 5 keys to hearing God's voice. கர்த்தருடைய வார்த்தையை 5 விதங்களில் 5 முறையில் நாம் கேட்கிறோம். கர்த்தர் ஜனத்தோடு கூட பேசுகிறார். கர்த்தர் தன் ஜனத்தோடு கூட இடைப்படுகிறார். இந்த நாளில் நீ கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரோடு பேச விரும்புகிறார். நீ இருதயத்தை தேவனுடைய மனதை கூர்மையாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணங்களை கூர்மையாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நான் பிரசங்கிக்கிற பொழுது அநேகருடைய சிந்தனைகள் என்ன தெரியுமா? The master whatever he speaks which you don't like to hear. பாஸ்டர் யாரும் தெரியாத அவங்களை பற்றி பேசுவேன். நான் திரும்ப சொல்றேன், நீ இயேசுவோட பெரிய இயேசுவோட நீதிமான இவருக்கு எதிர்த்து தெரியும். உன்னை குறித்து பேசுவதை அவசியம் எனக்கு வழிபடுத்த என்று சொல்றேன். 5 காரியங்களை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வருகிறார். அந்த பொருள் நான் எக்ஸ்பிளைன் பண்றது மீட் MEET அப்புறம் தகவல் போகுது. இப்போ மீட்டுட்டோம். இரண்டாவது லுக் LOOK look. Third one listen. The first one keep. keep. The fourth one wait.
the God's voice of God is the birthright of the born again children. மீண்டும் நீ திறந்திருப்பாயானால் ஒரு சபைக்குள்ளாக உனக்குள்ள அனுபவம் இருக்குமானால் ஒரு செய்தி நான் பிரச்சனைக்கிற பொழுது கவனிங்க. இதே பிரச்சனை தெருவிலிருந்து பிரச்சனைக்கான ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த ரசிக்கப்படாத ஒரு சபைகளாலே பிரச்சனைக்கானால் ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பெரிய பாஸ்டர்ஸ்ல பேசுவதால் அது ஒருவருக்கு சேமிக்க முடியும். அந்த இந்த இடத்துல பேசுகிறது என்று சொன்னால் யாருக்காக பேசுகிறார்? Of God is the birthright of the born again. மீண்டும் பிறந்திருக்கிறவர்கள். அதாவது மீண்டும் பிறப்பது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது. மீண்டும் புரிந்து கொள்வது. ஒரு முறை ஒரு சபையிலே ரசிக்கப்படுவது முன்பாக சபையிலே கலந்து கொள்ளும். அந்த நாளுடைய பரிசுத்தம் இறுதி வைத்து ஒரு சம்பளத்தை கொண்டு அடிப்படை போல வருது. அப்படின்னா என்னுடைய சரித்திரத்தை அவர் ஏதோ முன்பாக வாசிப்பது போல அவர் பிரச்சனைகள் இருக்கிறார். அந்த பிரச்சனத்தை மதிக்கிற பொழுது இறுதி இடத்துல கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா நான் திரும்பி பார்க்கிற பிரச்சனத்தை யாருக்காக பார்த்தாரு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பிரச்சனை உணர்ச்சிக்கான இருதயத்திலே யாரோடு சொல்வதை போல நான் உணர்ந்துகிறேன். உணர்ந்த உடனே என்ன இருதயத்தில் புரிந்து கவனிக்கிறதான் சொல்றேன். அன்னைத்தான் முதல் பார்க்க மக்கள் ஒரு பேராக பேரமாக்கி சொல்ல வசனங்கள் எல்லாம் குறிப்பிட்டு வைத்துக் கொள்வேன். முற்றுமுறையை பார்க்கிற பொழுது எல்லாமே என்னை உடைவது போல, என்னை உருவாக்குவது போல, என்னை சாலை அடிப்பது போல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சபை முடிய உடனே என்னுடைய படத்தை எவ்வளவு பரவாயில்ல அவ்வளவு ஒரு நாள் பார்த்து கொடுத்தது ஐயா எனக்கு ஒரு தெளிவை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் எந்த தருணம் தான் நான் வாரம் வரப்போறேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சரியான வாக்கு. என்னோட தேர்தல் பேசிக்கிறார். என்னுடைய மறைக்காமல் இருக்கிறபடி பேசியிருக்கிறார். நான் தேவனிடத்தில் செய்வதற்காக நீ அந்த 6 மணியான 9 மணிக்கு உட்கார்ந்து நான் சொல்லி ஆரம்பிச்சதும் அவங்க இந்த வாரம் கருத்தனோட பேசுறேன். This is the right way, right hand that you are communicating with God. புருஷன் எவ்வளவு கண்டுபிடிக்கிறா குறைச்சிட்டு போயிட்டு அம்மா வீட்டுக்கு உன் புள்ள கருத்து காசு கேட்டா வீட்டுக்கு போயிட்டியா? எத்தனையோ பிரச்சனைகள் வீட்டில் இருக்கு. அதெல்லாம் சமாளத்தில் இருக்கிற ஒன்றுக்கு கஷ்டம் எதிரிய வார்த்தை இருக்கிற This is what today. 5 காரியங்கள் தேவனோடு நம்மை இடைப்படுத்துகிறது. இது great close to God. நீ சொல்லணும் இந்த வார்த்தைகள் பிரச்சனை இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தா நீ மட்டும் உங்களை வர முடியும். உன் பிரச்சனைகளை யாரும் மாற்றுவார், உன் சூழல்களை மாற்றுவார். You feel guilty because you are committed. You committed against God because the word in the adder is in your heart. In your heart. You should rectify. You should come out of it. You should tell Pastor, this message is for me, absolutely, completely. This message is for me. Why you do it? Because you committed against God and the God's children. Devote your heart. After the world, உடனே கேட்க நான் ஊசி நாலாவது போடுங்க உடம்பு ஊசி நம்ம போடப்படும். சகோதரன் ஈப்பா இருந்தாங்க. அது நான் வாங்கி கொடுத்தேன். யாரை நான் கற்றுக்கு வைக்கிறோம். This is what today. This is what today. God didn't just make you tell this message. இது என்ன சொல்றாங்க? வாசித்து பாருங்க. John 10:27 and 28. 27 என் ஆடுகள் நல்லா கவனிங்க. If you are belong to this spot, இந்த மந்தையிலே நீ இருக்கிறவர்களாக இருந்தால், இந்த மந்தையிலே உலகம் இந்த மந்தைக்கு சார்ந்தல் இருக்குமானால், இந்த மந்தைக்கு உலகம் ஒரு உலகம் இருக்குமானால், என் ஆடு
என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்ன? I still hear my voice and I know them and they follow me. வேண்டாம் விட்டு போறது இந்த மந்திரி சேர்ந்த ஆளா சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக சொல்றாங்க 28 and I live unto them eternal life and there is never perish. Neither shall any man pluck them out of my hand. எந்த மனுஷனும் என் கையில் இருந்து அவர்களை மதிக்க முடியாது. சொல்லுங்க எனக்கு அகப்பட்டு என் கூட இருக்கா ஒரு நிச்சயங்களை கொடுப்பேன். என் கையில் கூட யாரும் மதிக்க முடியாது. Nobody says you. Praise the Lord. உலகத்தில் எனக்கு வெற்றியை தீமனை கொடுத்தவர் அவர் தான். அவர் கையில் நம்ம மதிக்கிறது கிடையாது. நம்மளை மட்டும் இல்ல, நமக்கு கொடுத்த இடத்தையும் சேர்த்து அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை தொடர்கிறவர்கள், அவரை அபிஷேகிக்கிறவர்கள் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா புள்ளி வச்சிருக்கு போடாதீங்க. சரியா உங்க நன்றி சொல்லணும். நீயாதி அமைச்சர்கள் உள்ளுக்களை அநேக இடங்கள ஜனங்களுக்கு ஆலோசனை பிடிக்க என்றாவது தீர்க்கதற்கு முடியல. வேதம் சொல்லுது தீர்க்கதற்கு இல்லாத ஜனங்கள் கெட்டு போவார்கள். சிலுவையில் பற்றி உபதேசம் அதை நீங்க கவனிக்கணும். சிலுவையில் உபதேசம் அப்படின்னா என்ன தெரியுமா? இதை பார்க்கலாம். ஏன் சிலுவை ஒரு மரத்துக்குமே ஒரு மரம், ஒரு வாழ்க்கைக்கு மேல இன்னொரு வாழ்க்கை, ஒரு எண்ணத்துக்கு மேல இன்னொரு எண்ணம், ஒரு சிந்தனைக்கு மேல இன்னொரு சிந்தனை, உன் பாவத்துக்கு மேல இன்னொரு வழி. இதுதான் நீர்கள். அதான் சொல்ற உன்னுடைய நீர்கள் நிமித்தம் அவர் காரியப்பட்டு உன்னுடைய அக்கறை நிமித்தம் அவர் ஒதுக்கப்பட்டார். அவருக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் வார்த்தை அவர்களை நடந்தது. அவர் கடந்துள்ளார் மாற்றம். ஒரு வாலிபருக்குள்ள ரோட் ஆக்சிடென்ட் மண்டல் அடிபட்டு டாக்டர் சொல்றாங்க கொஞ்சம் கஷ்டம், திரும்ப நினைவு வருவது கஷ்டம், என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு பெரிய போராட்ட தோடு டாக்டர் வைத்திருக்கிறார்கள். ஒரு போக்கார் வந்துச்சு, டாக்டர் இந்த பெண்ணுடைய வருடத்தில் உங்களுடைய திருப்தி காலம் உங்களுடைய வாக்குத்தம் அடங்கிய ஒரு சின்ன ஒரு கௌரவம் இருக்கு, உங்களுக்கு நான் ரெடி பார்க்கணும் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய சட்டத்தோடு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க சொல்லிங்க அப்படின்னு. ஃபேமிலி யாராவது அப்படிதானே அந்த ஃபேமிலி இருக்கும் உங்களை பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நான் பேசினா பார்த்து போன் எழுத மாட்டாரு. நீங்க என்ன விஷயம் யார் அவங்க என்ன அப்போ ஒரு பேசினான் இந்த மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் பண்ணாங்க ஊழியம் உடைய இருக்காங்க. அப்படியா என்ன செய்யணும் ஜெபிக்கணும். ஒரு ஆத்மாவுக்கு நான் சொல்லிக்கிறேன், அந்த பிள்ளைக்காக நான் சொல்லிக்கிறேன். கைகள் அப்படியே ஆரம்பிச்சிருக்கு. பெற்றோர்கள் தாங்கள் செய்கிறதை உணரணும், மனம் திரும்பணும், கர்த்தரை கைப்படுவது. என்னால் முடிஞ்சது இந்த காப்பீடு கையில் கேட்டு ஆசையை வச்சிருக்கோம். அது எழுத வேண்டி நம்ம குடும்பத்தை சேர்ந்தது. பாருங்க கையை பிடிச்சி யாரும் நூற்று நல்லா கவனிக்க படிக்கிறது கலைஞர் கேட்கலாம். ஒரு கேள்வி, உங்களுக்கு வருஷமா பதினெட்டாம் அருகில் இருக்கிற மனுஷனை எழுதுலாம் எப்படி எழுத முடியும்? பார்த்து ஒரு வீடு சேர்ந்தவரா எழுதுகிறதா அறிவு காவலுக்கு வீடு சேர்ந்தவர் இருக்கிறாங்க. நடக்க முடியாம எழுதுனா எப்படி எழுதுவான்? என் இயேசுக்கு கூட இல்லையா? சொல்லுங்க, எழுதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. எழுப்புகிறவரே எழுதுகிறவர் உணர்ந்து இன்னைக்கு ஒரு தீர்மானம். என் ஆளுகள் என் சட்டத்தை அறிந்திருக்கிறது, என் ஆளுகள் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. அவர்கள் இடத்திலே கீழ்ப்படிந்து என் சட்டத்தை தெளிவெடுக்குமானால் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தேன். அது ஒருவரும் செயல் மதிக்க முடியாது. அடுத்ததாக சொல்றாரு, my father will greater me than greater than all. என் பிதா கொடுத்த யாவையும் இருக்கிறது. புரிந்து கொள்வது இவருடைய காரியம் தான். You try to understand the secret responsibility right today. அது இப்ப கொஞ்சம் ஆர்வமா பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 பாருங்க.
கொஞ்சம் என்னோட ஒரு சேர்ந்து திரும்பி கொடுங்க. கடைசி நாட்களில் இது எப்ப நடக்கும்? நாடுகள் சட்டத்தில் செவி கொடுக்கணும்னா எப்ப செவி கொடுக்கும்? எப்பதான் செவி கொடுக்கும்? புரிஞ்சுக்கங்க. நாடுகள் எப்ப செவி கொடுக்கும்? எப்பதான் செவி கொடுக்கும்? எப்போதுமே செவி கொடுக்கும். புரியுது? அப்ப இந்த ஆளுடைய நிலைமை என்ன? இந்த ஆளுடைய நிலைமை என்ன பாருங்க. கடைசி காலத்துல இப்பதான் போடுறாரு. மாம்சமான யாரையும் என் ஆவியை ஊற்றுங்க. புரிஞ்சுக்க. இந்த கடைசி காலத்துல நடக்கிற காரியம் மாம்சமான யாரையும் அவருடைய ஆவியை ஊற்றுவார். அப்பொழுது உங்களுக்கு குமாரர்கள் உங்களுக்கு மாணவர்களும் பரிசுகளை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். This is the key word, the prophetic dreams and visions. Hearing the voice of God is the birthright of the born-again people. And also, like how we can take a posture before the Lord, unable to hear His voice. அவருடைய சத்தத்தை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். அவர் சத்தத்திற்கு தெளிவாதவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேளாதவர்களாக இருக்கிறோம். அந்த நாட்களில் நாகமானோடு பேசினது யாரு கண்டதா? இல்லை. நாகமோடு யார் பேசினோம்? சொன்ன ஆள் வேற. ஒரு தீமை அதுக்கு அவர் சொல்றாரு அந்த நாட்களுடைய வேலைக்கு வாசித்து பாருங்க. இந்த பெண்ணுக்கும் நாகமானுக்கும் சம்பந்தமே கிடையாது. அடிமைகள் எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கணும். அடிமைகள் என்ன செய்கிறார்? என்ன பேசுகிறார்? எதை வந்து பேசுகிறார்? அப்ப இருக்கிற கவனிக்கிறோம். என் எஜமான் ஒரு குற்றவர்கள் உள்ளவனாக இருக்கிறார். இந்த மனுஷன் படுகிற பாடுகளை நான் சகிக்க முடியவில்லை. அவர் என்னை கண்டித்தாலும் பரவாயில்ல, நான் போய் பேசுவேன். அடிமைகள் என்று சொன்னால் நிறுத்தப்பட்டவர்கள் அல்லது மரணத்திற்காக எண்ணிக்கப்பட்டவர்கள். ஒருவர் ஏதாவது நான் போனவர் அடிமை சென்று போயிட்டால் யாரும் கேட்க மாட்டேன். அடிமை அப்படின்னா ஆகாரம் அங்கு இருந்தார். ஆகாரம் அப்படி இருக்கிறேன். அப்படி அடிமைகள் நாகமானத்தில் பேசுகிறார். பேசுவதற்கான சந்தர்ப்பம் என்ன? பேசுவதற்கான சூழ்நிலை என்ன? பேசுவதற்கு நோக்கம் என்ன? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த நாங்கள் அந்த பேச கேட்டு வர யாரு? ஒரு சின்ன பெண்ண பேச கேட்டு வரணும் வராது. இருக்கிறதா வராது. ஆனா இவருடைய சூழ்நிலைகள், இவர் கேட்ட வார்த்தைகள், இவருக்குள் விழுகிற விசுவாசம், இவருடைய சுகமாக வேண்டும் என்கிற பாதிப்புடைய விருப்பம் எல்லாவற்றையும் அறிந்து வேலைக்காரரை அனுப்புகிறார். நீ கோரை அமைக்கிற சொல் நீ இறங்கானா அதற்கு தேவை. அப்படியே நேரம் அப்படி விடுவிக்க. அப்போ there is no communication between the servant of God and this person. தொடர்பு இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் இங்க ஒரு சின்ன தண்ணி சொல்றா வேணும் வேற ஆமா நீங்க ஆமா தானே ஆமா நீங்க போய் யோகா முடிஞ்சு அப்படி போங்க வேற சொல்லுங்க. பாசிபிலிட்டி இப்ப கொஞ்சமாக இருக்கா நீ அதை சொல்லிப்பா. கஷ்டத்தை சொல்றாரு வாழ்க்கையில சொல்லுவான் நடக்க அவர் செய்யட்டும். அவர் ஒரு ஜீவனுடைய தேவனாக செய்ய ஜீவனுடைய தேவனாக அதை வளர்ந்து நான் பார்க்கிறேன். உனக்கும் எனக்கும் சொத்து பிரச்சனை இல்லை. நீ ஏன் கூட பிறகு நான் கூட பிறகு எனக்குள்ள இருந்த ஒரே வழியாகும். இந்த ஜனங்களின் கடவுள் கொண்டு போகலாம். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஒரே இடத்துக்கு போகிறோம். அங்கே இன்னும் இருக்க முடியாது, நாமும் இருக்க முடியாது. ஒரே வேலையாக கத்தர் அதையெல்லாம் ஏற்படுத்திருக்கிறார். அவர் ஒன்றுதான் அவனுக்கு எனக்கு விசுவாசம். அதுதான்
கூட வந்தீங்களா? கூட போறதே வாய்ப்பட மாட்டீங்க. யோசி, கூட ஏன் போறது சரிதானே? அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை இருக்கும் போது இந்த பிரச்சனைக்கு நம்ம அறிய வேண்டிய காரியம் என்ன, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? சம்பந்தமே இல்லாத ஒரு சம்பந்தமே ஆகும் சொல்லுவாங்க இல்லையா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்படுத்த You obey God and proceed yourself. You will see the miraculous marvelous things from God. தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய அந்த வேலை பெருமானதாக இருக்கிறார். இந்த வேலை சொன்னது இன்னொருவர்களை இருக்கிறவர்களாய் செய்கிறவர் என்னோட இருக்கிறார். உனக்கு எதிர்கொள்ளவே ஏற்படி இருக்கிறவர் பெரிய காரியம் செய்வார். இந்த காரியங்கள் உனக்குள் வருவானால் இன்றைக்கு உனக்கு எவ்வளவு நிச்சயமாக பெறுவார்கள் என்று சொல்கிற தேவ மனிதன் எத்தனையோ டாக்டர்கள் போன சுகமானது. அவருக்கு நம்பிக்கை சபையில் இல்லை. தட்டின் வருவர் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறாங்க. சபைக்கு வருவார். அந்த நாளிலே அவருடைய நம்பிக்கை அதிகமான சரி இவ்வளோ வியாதியோடு இருக்கும். ஒரு நாளைக்கு நாலு சாயந்தரம் எத்தனையோ ரூபாய் பார்த்து சாப்பிடணும். குடும்பம் மறந்தால் ஒரு நாலு இலக்கமாக வந்து போயிட்டாங்க. எனக்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நிர்பந்தமான சொல்ல விரும்புவது சொல்லலாம். சரி போய் சபையில் உட்காருவோம் சொன்னது. அந்த நாளைக்கு நம்பிக்கையோடு ஊழியர் சொன்னாரு. இந்த பிரச்சனை கேட்கிறவர்களுடைய உணர்வுகளை சுமத்தை கொடுத்தார். இருக்கிற சொல்லாத அவருக்கு இந்த பிரச்சனை கேட்கிற போது கல்வியில் மறைந்து கொண்டிருக்கிறது. சொன்ன உடலை எதிர்த்து கூடி குடிக்கணும். ஐயா எனக்கு கட்ட சொல்லப்பட்டது. பார்த்து ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? பிரச்சனை பண்ணிட்டு ஏதோ ஒரு வார்த்தை வாயிலே வச்சிருந்து கேட்கும்போது சுகமாவை நான் சொன்னேன். நான் சொல்றேன் ஏதோ ஒரு சொல்ல வச்சுட்டு இந்த சுகம் நினைச்சிருக்கு. சபையாக கேட்டா அந்த சபையை எனக்கு வளர்த்தீங்களா? அப்படி ஏதாவது சடங்காக தான் நம்ம வேணா அதையும் செய்ய வேண்டும் போது ஆனா நீங்க பார்க்கும் பொழுது we can take a posture before God that enables us to hear His voice. கர்த்தருடைய சத்தத்தை இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்கிறீர்கள். வடாபுரத்திலே முற்றினார்கள் கோவை முற்றியுள்ள நீங்களை கோபப்படுத்தாமல் நீ என்று சொல்ல முதல்வராக அதை நம்ம அவரை சுருக்கமாக பார்க்கிறோம். Meet with the God regularly in a special place of prayer. ஒரு இடத்தை குறித்துக் கொண்டு அவரை சந்தித்தவர் சொல்றது நீ வந்து விசுவாசத்தில் குறைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. விசுவாசத்தில் பிழைக்கணும் ஒரு ஆசை இருந்தது. ஏன் சொல்றாங்க? என்னுடைய சுயத்தை பழகக்கூடாது. எல்லாமே விசுவாசம் நம்பிக்கை கூட அவர்கள் அது என்ன மக்கள் வருமா நீங்க எழுதி வைக்கக்கூடாதா? எதிர்க்கலாம் வாசிக்கலாம் தற்போது விசுவாசத்தால் விசுவாசத்தினால நீதிமான்களே அது எந்த காரணமா இருந்தாலும் சரி, வரவழி காரணமா இருந்தாலும் சரி, அவன் பிழைமா அவனை பிழைப்பதை அதை தேவனை சந்திக்கும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? ஒரு இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். போது பார்க்கலாம் இந்த சபையிலிருந்து நான் ஒரு பிராக்டிஸ் பண்ணியிருக்கிற ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில தேவன் அவரோடு இடைப்படும்படியா கம்யூனிகேட் பண்ணும்படி அப்படின்னா Tuesday, Saturday, and Sunday, Friday,
நம்ம இடத்தில் நேரத்தை விழுந்து செய்ய அந்த நேரத்தில் அப்பாவோட வந்து உட்கார்ந்து அவர் பேசுறாரு, கூட பேசுறாரு, என்ன செய்யலாம், இனி என்ன செய்யலாம், எப்படி நம்ம தேசத்தை இன்னும் நிறைவு பிடிக்கலாம், கையை பிடிச்சு நடக்கலாம். எனக்கு சில நேரத்தில் நடக்க தெரியல, சிலது தெரியல, சிலது உபவாசத்துல சோர்வு வருது, டாக்டர் சொல்றாங்க மாற்றி விடக்கூடாது, உடம்பெல்லாம் கழிவு நாளைக்குன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா அவங்க சொல்றாரு, நீ வீட்டில் regularly in a special place of prayer. ஒரு விசேஷித்த இடத்துல அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி நான் போய் உணர்ந்தவர்களை கொடுப்பது அவர்கள் நம்பிக்கை அவர் எனக்கு அவர் தான் அவர் தான் எனக்கு வழி, அவர் தான் எனக்கு வாசல், நான் தெரிந்து கொண்டவர், அவர் எனக்கு நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், உருவாக்குகிறவர், என்னை இருந்தவர்கிட்ட ஒரு தீர்மானம் என்ன கர்த்தரை நேசிக்கிறவர்கள் வாழ்க்கை, கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழ்க்கை, கர்த்தரோடு வாழ்ந்தவர்கள் வாழ்க்கைதான் இந்த பிரச்சனைகள் வரும். If you are in the world, you never underrate this state of circumstance. புரியுது? நீ வந்து ஒரு உலக பிரகாரமாக ஒரு எந்த பிரச்சனையும் வராது, எந்த போராட்டமும் வராது, எந்த தடுமாற்றம் வராது, எந்த சோர்வு வராது. நீ வாரத்துக்கும் காலையிலாம் பிரேக் பண்ணலாம், பிரேக் சாப்பிடலாம், லஞ்ச் கேரியர் எடுக்கலாம், நேரம் போடலாம், அந்த சாப்பாடு சாப்பிடலாம், திரும்பி சட்டம் பத்திரமா வரலாம், கூப்பிடும் போது போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் போராட்டம் போராட்டமா எதுக்கே ஒரு லைட் இருக்குமா? ஏன்னா அவங்க உள்ள போராட்டம் என்பது போராட்டம் என்னன்னு தெரிய வைப்பாங்க. போராட்டம் யார் போறோம், உடல்களோட யார் போறோம், கர்த்தரை யார் நேசிக்கிறார்களோ, கர்த்தரை யார் நெருங்கி ஜீவிக்கிறார்களோ, கர்த்தரிடத்துல யார் மனுஷன் அனுபவித்திருக்கிறார்களோ அவங்க தான் பேசுகிறார். கதை கவனிங்க, அவர் அம்மன் சாராலும் போயிட்டே இருந்தார். கந்தையை கட்டணத்துல இருந்தாங்க 2 பேரும் நல்லா இருந்தாங்க. பிரச்சனை அப்படின்னா அவர் அவங்க கேட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல் பிரச்சனை என்ன, குடும்பத்தை விடணும், வீட்டை விடணும், சொந்த ஜனத்தை விடணும், எல்லாமே விட்டுட்டு தாராளமாக பிடிச்சிருக்கணும். இறங்கமாக கேட்கலாம், இல்ல கத்துடைய கையை படிக்க வருகிறது. It upholds the righteous of right hand. You enter into the problems. You enter into difficulties. You enter into many circumstances. The people are not against you. Once you are with God, you can face many problems. கர்த்தரோடு இங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்றேன், எப்போ எல்லாத்தையும் உபவாசம் தீர்மானிக்கிறோம், அப்புறம் மனத்தை உடைய மாதிரி கிறிஸ்துவர்கள் வரும். அப்படி யோசித்த 22 வருஷம் இந்த பக்கத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். நான் நினைச்சிருக்கேன், கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, பேருக்கு உடனே அவன் குரு whenever the people try to blame you, God forming you as his own person. கர்த்தருடைய தவறு ஏற்ற மாற்றுமாய் குருவான் உண்மை. ஐயோ ஜனங்கள் எல்லாம் ஒரு ஊராக இருந்தாங்க, 40 லட்சம் பேர், ஏறக்கூடிய 40 லட்சம் பேர் சொல்லி ஒரு மறைக்குள் சொல்லுகிறது. ஒரு 40 lakh people யார கைவிட்டு அடிமை கடத்திலிருந்து கூட்டிட்டு போனாரோ, யாரை வழி நடத்தினாரோ, மோசே யாருக்காக மறைக்கணும் சொல்லிட்டாரோ அந்த கிழமை மோசே கிழமை எழுதினார்கள். சேவானை மூர்க்கமாய் தாயின் தொலைந்து நினைத்தார்கள். யாரு இவர் யாரை வழிநடத்த நினைக்கிறாரோ உலகத்துக்கு உலகத்தோடு கிடைத்தொழுது நான் செய்ய நம்மளோடு ஏற்று கொடுக்க வந்தப்படுத்தா கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் வருது, ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு விதி இருக்கிறது. ஜனங்களுக்கும் நமக்கு நடுவில் பிரிக்கிறது.
கத்தர் நமக்குள்ளே தெரியும். ஐயோ என் கர்ப்பத்துக்கு போயிட்டாங்க சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. கிறிஸ்துவோடு ஐக்கியம் வேணுமா? ஜனங்களே நெருங்க முடியும். அந்த ஜனங்களை அவரை கடவுளுக்கு பிடிக்க முடியாது. அந்த ஜனங்களால் அவரை சுகம் கொடுக்க முடியாது. அந்த ஜனங்களால் அவரை விடுவிக்க முடியாது. அந்த ஜனங்களால் உடற்படுத்த எடுக்க முடியாது. ஆனால் உன்னோடு கூட நீ யார் இருக்கிறது அவர்தான் உனக்கு சுகம் மாட்டார். அவரும் விடுவிக்க அவரும் நடத்த முடியும். என அழைப்பவர் உண்மைகளோட கடைசி வழியாக இருக்கும். என்னதான் சொல்லி வளர்ந்த பாதிக்க போயிடலாம். அவர்தான் உமதுக்காக சொல்றாரு, கற்பரோடு நெருங்கி பேசப்படி உபயோகத்தை பேசிட்டது. நீ சொன்னா எங்க வீட்டில் 4 பேருக்கு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். ஐயா எனக்கு ஒரே கிடையாது. நான் சொல்றேன் நம்மளை வச்சுருமா 2 முழங்கால்கள் முழங்குகிறோம். 2 கால் விளங்காலுக்கு எவ்வளவு இடம் பிடிக்க முடியுது. 2 முழங்கால ஊனத்துக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அந்த இடத்தை அவர் கேட்கிறார். இது எனக்கு விசேஷமா மாற்றி வருவார். இந்த புல்பி சைஸ் இந்த கண்ணாடி சைஸ் போதும். நீங்க உணவு இந்த இடம் கொடுக்குறது இந்த இடத்தை விசேஷமா வச்சுக்கோங்க. இந்த இடத்தை பாதுகாப்பு கூட இந்த இடத்துக்கு வந்து உணவத்தை கூட நாம் அவர்கள் வந்து முழங்கால் யாவும் உடலும் நாம யாரும் அதை அறிவிச்சு கத்தரை நான் உங்களோட இடத்தை நான் ஏற்படுத்தியிருக்கேன். அங்கிருந்த வாழ்க்கை ஆரம்பித்து அடுத்த ஆகியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். அதாவது அடுத்த முதல் ஆகியத்தில் என்ன மனுஷன் ஒரு கட்டிடத்தை கொஞ்சம் புரியுது. ஒரு பண்றோம் அந்த இடத்துல ஏன் செய்யணும். தினம் ஒரு இடத்துல மட்டும்தான் போய் போக மாட்டோம். ஒரு இடத்துல மட்டும்தான் போய் மனதில் போகிறோம். ஒரு இடத்துல மட்டும் ஏற்படாதா? இது எப்படி கேட்டா ஒரு தேவனுக்கும் உனக்கும் நடந்தது ஒரு பழக்கம் ஏற்படுவது ஒரு நேரம். எனக்கு சொல்லி கொடுத்தார். சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா முதல்ல சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா முதல்ல சைக்கிளை தலை இறக்கணும். சைக்கிளை உள்ள இறக்கணும். அப்புறம் தான் முன்னாடி ஏன் இருக்காங்க போல எடுத்தோம். ஏன் இந்த சைக்கிள் ஏறி ஓட்டணும் ஓட்ட முடியும். உள்ள கற்றுக்கோ அப்புறம் ஓடணும். இப்ப சொல்ற ஒரு இடத்துல இதே கிறிஸ்துவ என்ன செய்யணுமா? meet with the Lord regularly in special place of prayer. I will stand my watch. அந்த இடத்துல என்ன செய்வாரு? நான் அங்கே வந்து உன்னை கவனிப்பேன். அங்க வந்து இதுதான் கிறிஸ்துவ எதிர்பார்ப்பு. ஏன்னா சுதேசிய இடம் என்று சொன்னால் அதை வந்து நின்று அவரை கவனிக்கிறவர். I will come and stand watch. I will stand my watch. Look for God. Look for God to speak to you in the dreams or visions. முதல்ல எந்த இடம் ரெகுலரா கம்யூனிகேட் பண்ற ஒரு இடம். அதிலிருந்து என்ன அவர்களே அடுத்த விஷயமா அடுத்த ஒரு இடத்துல கொடுக்கிறார். இந்த இடம் அடுத்த ஒரு இடம் சொன்னாலே நீங்கள் ஒரு வேலை தூங்கலாம். ஒரு வேலை கர்த்தருடைய திட்டத்திற்காக தரிசனத்திற்காக காத்திருக்கலாம். அந்த மாதிரி சொல்றது எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் look for God to speak to you. அவர்களோடு பேசுவதற்காக நீங்கள் அவரை கவனிக்கணும். ஒரு பேசுறத நிதானமா கவனிக்கணும். அது look for God to speak to you in the dream and vision. சரியா? தேவனோடு பேசுகிறது. ஏன்னா தேவன் அதிகமாக பேசுவார். எப்படி பேசுவாரு? சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், தரிசனத்தின் மூலமாக பேசுவார், நேரடியாக பேசுவார், வேற வசனத்தின் மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பேசுவார், 5 விதமாக பேசுவார்.
உங்களோடு பேசுவதற்கு நீங்கள் கொடுக்கிறதான சந்தர்ப்பம் இது. வீட்டில் நம்புறீங்களா? உங்களோடு பேசுவார். ரெகுலர் வேலை வாசிப்பு இருக்கா? உங்களோடு பேசுவார். தூங்குற போது கரெக்டாக பேசுவார். தூங்குனா கேட்க ஆகினாலும் வந்துட்டாங்க அவங்களோட பேசுவார். சொல்லுங்க. படிச்சுட்டு காலையில் கேட்பாங்க, என்ன ஒரு என்ன ஒரு ரோடெல்லாம் ஒரு மாதிரி இருக்கான்னு இல்லையா? என்ன ஐயோ தெரியாதா? டிரான்ஸ்பார்மர் வெடிச்சு பக்கத்து 3 வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்படின்னா ரோடு சட்டமாக தூக்கிட்டு போய் கடற்கரை போட்டு பாவமான தூக்கி எடுத்து படுத்து இன்னொரு பேசுவாரா? அப்படிங்கிறது தரிசனம். தரிசனத்தை எப்படி பேசுவாங்க? நீங்க இந்த சின்னைய கஷ்டங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று தரிசனங்களை பார்த்திருக்க முடியாது. விஷன் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் சொன்னால், until God acts on you. உனக்கு கஷ்டம் மேல் வந்து பிரிவு செய்கிற வரைக்கும் காத்திருக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை. நீங்க வந்து பார்த்தபடி பேசுங்க. இதை சொல்லி நான் நாளைக்கு போ அந்த மாதிரியான அது என்ன சொல்றாரு? Look for God to speak to you in the deep condition. I will want to see. I will want to see. இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, listen. கவனிக்கிறார். எதை கவனிக்கணும்? முதல்ல அதை சந்திக்க இஸ்ரவேலே தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா? முதல் காரணம். சந்திக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஆளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் உள்ள நல்ல தொடர்பு இருக்கும். நீங்க வந்து பார்த்தா அநேகருடைய குடும்பங்கள்ல கர்த்தர் தூக்குவதற்கும் சீர்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் ஒரு கட்டத்தை வச்சிருக்காரு. அது வந்து நான் பல சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். வயது அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். பல சபைகளை பார்த்துருக்கிறேன். போவாங்க, கேட்பாங்க, வருவாங்க, இங்கே வருவாங்க. ஐயா நான் ஜோம் பண்ணி கருத்துன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க சபை போயிருக்கீங்கள இதுல இருக்காங்க. அந்த மாதிரியான குருவை அறிவிக்கிறேன். சரி, சபை ஆரம்பித்த பொழுது என்ன தீர்மானம் பண்ணோம்? கருத்து ஜனத்தோடு பேசணும். ஜனங்களோட கருத்து இடைப்படும். எப்படி இடைப்படுவார் என்று யோசிக்கும் போது கூட்டம் பரவ முடிஞ்சோடனே அனுப்ப முடியாது. ஒருவரோடு பேச முடியாது. என்ன தீர்மானம் பண்ணோம்? மாசத்துக்கு 1 முறை கருத்தை ஜனங்களோடு இடைப்படுவது சொல்லி ஒரு தத்துவமாக ஒரு குறிப்பை ஏற்படுத்தி ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நம்ம ஒரு பாடமாக இருந்து செயல்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் தேவனை கொடுக்கப்பட்டார். தேவனையும் இப்பொழுது எல்லாருக்கும் நம்ம தத்துவமாக கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். உடனே அவன் தேவனுக்கு என்பதை கொடுக்கிற கூட நேரத்தில் தேவன் பேசுகிறார். மாதத்திலே குறிப்பிட்ட காரியங்களை நான் வந்து செய்ய போகிறேன். இந்த கதைகளை நான் எடுக்க போகிறேன். அதற்கும் குடும்பத்தில் காணப்படுகிற சில சூழ்நிலைகளை கற்று பேசுகிறார். அவ்வளவுதான். தேவன் என்ன பேசுகிறேன். பேசுறது ஒண்ணுமே பேசுறது ஒண்ணு நடக்கும். இது வந்து ஓகே. அந்த மாதிரி ஒரு தேவனுக்கு நேரமும் உறவு இருக்கிறார். சரியான உறவு இருக்கார். அப்படி இருக்காங்க. அப்போ இஸ்ரவேல் எழுநாகி மக்கள் சந்திச்சு ஆரோக்கியமா அப்படின்னா 4 பேருக்கு கடத்தை அறிஞருக்கு நான் அவருக்கு டெசிஷன் கொடுத்தேன். என் கைவிட்டு யாரும் மதிக்க முடியாது. ஏன்னா கமிஷன் இருக்கா? முதல் காரணம். இரண்டாவது சொல்றாரு, லுக் லுக் வாட் லுக். அவனோடு பேசுவதற்காக உன்னோடு இடைவெளிவதற்காக அவன் சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் இல்லையா? அப்ப சொல்றாரு 6% மைண்ட் ஆக்ஷன் இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா என்ன இருக்கும் வெளியே இருக்கும். யோசனை விட்டு போட்டுனா மாலை பொங்க வச்சோமே அது அனசமா கேஸ் அனசமா கேஸ் ஒரு கூட்டமா சாமி வச்சோம் கால இருக்க ரோட்ட உருட்டு இருப்பான். ஆனா இவங்க எண்ணங்கள் கூட இருக்கும். அடை மோதி இருக்கும். அவன் எண்ணங்கள் அடை மோது அப்படின்னா அண்ணாது நானே இருந்து யாரையும் அனுப்புவதற்கு கட்டுரை வார்த்தை கவனிக்கிறவனாக இருந்தாரா தந்தையோடு பேசுவார். நான் எழுதுகிறேன். என்ன சொல்லுவாரு? அந்த செய்தியை உனக்கு சொல்லுவதை ரீச் பண்றதுக்கு உனக்கு என்ன பிராணியை ஏற்படுத்த
உன்னுடைய கற்பனை வாக்கம் இரவியல்ல புள்ளி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அங்கு இல்லை. அதற்காக சொல்றாரு, இஸ்ரவேலே தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தமானீர்கள். இரண்டாவது, அவர்களோடு பேசுவதற்கு உன்னுடைய காரியங்களெல்லாம் அவர் கவனிப்பதற்கு இடம் கொண்டு நீ உணவு நீ கவனித்து பேச வேண்டும். நானே கர்த்தரை அறியுங்கள். அந்த தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். எத்தனை பேர் நீ வசனத்தை எழுதி வைத்துக் கொள்வதாக, நீ எத்தனை பேர் எழுதுவதாக ஒரு 3 நாட்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 பரிசு ஒரு 8 பக்கமா எழுதி ஒரு பக்தியை படிக்கிற ஒரு சாமி பண்ண இதுதான் இதற்காக ஒரு ஹோம்ஒர்க் பண்றாரு. அப்புறம் இது எக்ஸ்பிரஸ் தியாலஜி அண்ட் பாலிசி. நாங்கள் அவருக்குள்ள எந்த புனாசம் எழுதும் அப்படின்னா ஓகே, நான் நிறைய காரியங்கள் பேசுவோம். இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல இந்த கதையை சொல்லியிருக்கா, இந்த இடத்துல இப்போ 4 வருஷம் போட்டுருக்கா, அந்த எக்ஸ்பான்ஷனுடைய நாலேஜ் அங்கே வருது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி அடைகிறார்கள். அதுதான் கவனித்து தேவைகள். இது நீங்க அநேக வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காதனால்தான் பல பிரச்சனை தோன்றுகிறது. எனக்கு தெரிஞ்சு யூதாவே இயேசுவை காட்டிக் கொள்ளுதா என்று சொன்னால் கூடவே இருந்தும் வசனத்தை கவனிக்கிறது. கூடவே இருந்தா கவனிக்கிறது. Thomas is absent the particular time. He is not able to hear the proper word from God. அவன் வார்த்தையை கவனிக்க முடியல. அவன் சொல்றான், நான் நம்ப மாட்டேன். இயேசு உயிரோடு இருந்தாரு, வந்தாரு, நம்ப மாட்டேன் சொல்லி மூன்றாவது சொன்னாங்க, இயேசு யாருமே தெரியாது. அந்த மனுஷனை பார்த்ததே யாரு என்ன காரணம்? 12 பேர் இருக்காங்க. 12 பேர் 3 பேருக்குள்ள இருக்கிற 30% ஒரு 100% நான் வார்த்தை கொடுக்கிறதும் சூசிக்கிறதும் மறுபடிக்கிறதும் நம்பாளர்களான 30%. அதெல்லாம் வேலை கிடையாது. 70 பரிசீலம் போடுறது 30 மனதில் இப்ப என்ன சொல்றாங்க? நான் கவனிப்பேனால் அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் இருவரு காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு நாளமாய் வெளிவார் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் காரியங்களெல்லாம் அவர் யாருக்கு பேசுகிறவர், என்னை விளக்குகிறவர், என்னை உருவாக்குகிறவர், என்னை அழைக்கிறவர், என்னை தெரிந்து கொள்கிறவர், என்னை அனுசரிக்கிறவர், என்னை அனுமதி எழுப்புகிறவர். அந்த திருமை ஏற்படுகிறார். When you listen for the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறவனாக அப்பதான் சொல்லிக் கொடுத்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறவனாக கவனிக்கிறவர்களாக அங்கதான் நம்ம பிரச்சனை இருக்கு. ஒரு வார்த்தை சொல்றாரு, having complete this question, how to stand like that? Sensuous and bring his answer to God. கலைஞர்களுடைய கப்பலுக்கு 10 வருஷம் சொல்லி கொடுத்தாங்க. 10 மணி நேரம் உட்கார்ந்து 40 வருஷம் அவர்கள் கேட்கிறார். இதற்கு என்ன மனு நீ சொல்றதை அறிவிக்க மாட்டேன். நீ சொல்ற நீங்க சொல்றது எவ்வளவு பிரேசமா, எவ்வளவு திரும்பமா, என்ன சொன்னாலும் கேட்கலாம் அனுகூலம். ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா the consequences of the truth for unbelievers. சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அவிழ்ச்சி வார்த்தையோடு உண்மை பேசிட்டாங்க. ஒரு அவிழ்ச்சி வார்த்தையோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டுவாங்க. என்ன செய்வாங்க? சொல்லுங்க, என்ன செய்யும்? எழுதி கொள்ளுங்க. The consequences of the truth for unbelievers. தேசத்தில் இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ட்ரூத் அன்பிலியர் சொல்கிறார். என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? ஒரு சத்தியத்தை அனுசரிக்கணும்னு சொன்னா என்ன நடக்கும்? உங்களுடைய பார்வை என்ன நடக்கும்? அவருடைய நாமம் உச்சரிக்கப்படும். அவர் என்ன செய்வாங்க? வார்த்தை ஒரு சத்தியத்தை போயிட்டு ஒரு உண்மையை போயிட்டு ஒரு கட்டளை விசுவாசிக்கிறாங்க. அவங்களோட விசுவாசமே இல்லை.
அவனுக்கு கத்தர்கள் நல்ல ஒரு ஐக்கியம், அவனுக்கு கத்தர்கள் நல்ல ஒரு தொடர்பு, அவனுக்கு போயிட்டு கத்தர்கள் சொல்றாரு பற்றி சொல்றாருன்னா தெரியுமா? உன்னையும் வச்சுப்பான், உன்னை அனுப்புனவரையும் எனக்கு வச்சுப்பான், உன்னையும் வைக்கப்பட்டிருப்பான், உன்னை அனுப்புனவரையும் வைக்கப்பட்டிருப்பான். இந்த தினம் நீ சொல்றாங்க. அது என்ன சொல்றாரு? இதை என்ன காரியம் வருமா? This is what will never by the say. Unbelievable. அப்போ இந்த காரியங்களை ஒரு 5 பாயிண்ட் சொல்லிட்டு என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு அவிசுவாசனால என்ன வரப்போகுது சொல்லிட்டு அங்கே யாரும் சொல்லியிருக்கா எனக்கு ஒரு சுப்பனத்தை கஷ்டப்படுத்துறேன். அதை போய் நான் சொல்லலாம் இருக்கேன். எதுக்கு நான் வாங்கும்போது அதை நான் சொல்றது கிடைப்பேன். யோகா பார்ப்பேன். நான் தெரிஞ்சு நம்ம எப்பயுமே சமய தலைவர்கள் இது சொன்னாங்க அவங்களும் நம்ம சந்தோஷமா அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு காஃபி ஆகிட்டு குடிச்சிருவேன், ஒரு டீ குடிச்சிருவோம், சாப்பாடு சாப்பிட்டு நீங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படியே போயிடலாம்னா யுவர் கான்ஃபிடன்ஸ் யுவர் கோயிங் டு பி ரியலி கான்ஃபிடன்ஸ். முதல் காரியம் சொல்லுங்க, வாட்ச் த ட்ரீ. What the greedy. What the complacent. What the complacent. What the violence. Now what the stainless. What the idolaters. Anjitani. What the greedy. அவனுடைய நிலங்களை ஒரு உண்மையை சொல்லப்படுகிறது. ராத்திரியும் பரவ தெரிவிக்கிறான். உன் நிலத்தை அவனை ஆசை இருக்கிற அவருடைய வாழ்க்கையில வேத வாசம் இல்லை, அவன் வாழ்க்கையில செவல் இல்லை, அவருடைய வாழ்க்கையில விவாதம் இல்லை, சமைக்கக்கூடிய பெருங்கள் இல்லை, கல்வித்தனுடைய ஐக்கியம் இல்லை, அவன் தெரிவிக்கிறான். கற்பனை ஒரு மாதிரி எங்களுக்கு உணர்கிறார். இவங்க நான் கேட்க மாட்டேன் சொல்லு அப்படின்றது நீங்க வைத்து ஒரு ஆவிசுவாசி அளவுதான். நீங்க ஒரு உண்மையை சொல்வது அந்த பாசிமன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல இல்லையா? நீங்க இதை எங்க சொல்லலாம் அவர்களுக்கிறீங்களா? என்னுடைய சொத்து அவர்களுக்கிறீங்களா? என் உடல்கள் அவர்களுக்கப்படுகிறதா? The greedy people. First point. The second point was the complacent. C-O-M-P-L-A-C-E-N-T, complacent. மூணாவது காரணம் was the violence. இது ஒரு யுத்தத்திற்கான ஒரு ஏற்பாடாய் பார்க்கலாம். ஒரு வயலன்ஸ் எப்படி இருக்கும்? அவங்களுடைய போக்கமான இருக்கும். உண்மையை சொல்லிட்டாங்க. இதுவே என்ன நடக்கும்? ஒன்றை மொழி சொல்லுவான் அவங்க இல்லாம பிரச்சனை வரும். ஒரு யுத்தத்திற்கான முன்னேற்பாடு, அல்லது ஒரு பழக்கத்திற்கான முன்னேற்பாடு, ஒரு குழப்பத்திற்கான முன்னேற்பாடு வயலன்ஸ். அப்புறம் ஒரு செய்தி. ஓகே, அப்புறம் ஒரு ஐடென்டிட்டி. அவன் தெரிஞ்சுள்ள முறைகளை திருப்பியும் அதே மாதிரி அந்த பேசுவாங்க. இந்த சத்தியம் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிருக்கு. இந்த நீங்க பார்க்கணும் சரிங்களா? The central truth for the world. அது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா listen for the word of the Lord, he will say to me. Now keep a journal of things that God says. ஓகே, இப்போ எதை பத்திரமா வைக்கணும்? எதை பத்திரப்படுத்தணும்? முதல்ல சந்தேகம், நீ இரண்டாவது பார்ப்போம், நாலாவது கவனிக்கிறோம். சரியா? நீ லுக், லிசன் அண்ட் ஸ்பீக். கீழ்ப்புற வார்த்தை என்ன அர்த்தம் வருது? எதை பத்திரமா வைக்கணும் அப்படின்னா keep a journal of things that God says. கர்த்தர் உலகத்தை சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் பத்திரமா வைக்கணும். இது 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த ஊழியர்கள் வந்து எப்படி ஜெபித்த ஒரு காரியம்.
You keep it a journal. Whenever you want to transform it, you can recollect all things and make sure. But keep the journal of God what says to you. What is the practice of it? In our life, right condition. You have to get உள்ளே நான் சொன்னதை விட உலகமாக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை எழுதுகிறார். அநேகரை படிக்க போறோம். கர்த்தர் உணர்ந்து சொன்ன தரிசனத்தை அப்படியா என்னோட போய் மண்ணோட போய் என்னோட மண்ணோட போய் அந்த எழுதி எழுதிக்கொண்டு புத்தகமா எழுதுகிற பொழுது அநேக இல்லையா? நீங்கள் எவ்வளவு பேர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புத்தகம் எழுதுறது அவருடைய வாழ்க்கையில் பயங்கரப்படாது. அவருடைய செல்வம் வயதுகளுடைய செல்வம் பார்த்தா முனையப்பட்டதான் போதும். அப்படியே அந்த ஜனங்களுக்கெல்லாம் உணர்வு வரும். அவர் சமூகத்தில் ஆட்களுக்கெல்லாம் உணர்வுவான். ஒரு நீ சொன்னா கூட நம்ப மாட்டான். எதிராக சோம் பண்ண நம்ப மாட்டான். உணர்வுக்கு உணர்வு ஒரு அதிர்வு சொல்ல முடியாது. மேற்பாடு இப்போ நேற்று இப்போ ஒரு பூமி எடுத்து வந்துச்சு. அதை மெட்ராஸ் பண்ணி உணர்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு என்ன சொல்லலாம், பூமி அதிர்ச்சியை போட வச்சு புரிஞ்சுங்களா? இதுதான் சொல்றாங்க. கஷ்டம் உணர்வு கொண்டு நீ கஷ்டமா பட்டு வெளிப்படுத்துவேன். இதெல்லாம் ஆனது சொல்ல அந்த நம்பிக்கை கொடுத்துள்ளவர். ஏன்னா நீ பல நம்ம விட்டு என்ன காரணம் தெரியுமா? நீ வந்து பார்த்தீங்கன்னா மரணம் தண்டமா ஏதோ இப்படி அடுத்தது அஞ்சாவது wait for God to bring it to pass. It will surely come. நிச்சயமாக கடந்து வரும். Wait for God to bring it to pass. கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தர் காரியங்களில் நிறைவேற்றுவார். It will surely come. ஏன் சொல்றேன்னா அந்த வார்த்தையில பல நேரங்களில் ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம பார்த்த 5 காரியம் நடக்கிறது. இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினால் அடிப்படை இருக்கிறது. ஒரு சபையில் விசுவாசினால் அந்த காரியம் அடிப்படை. The foundational is true. Every Christian life is the foundational. Every believer life is the foundational. ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணணுமா நடத்தி வரும். ஒரு குடும்ப வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணணுமா நடத்தி வரும். இல்லையா? நீங்க கொண்டு வரலாம். அவர்களுக்கு திருமணமான அனைவருக்கு கேளுங்க. உங்க வாழ்க்கை திருமணம் பண்ணி ஊழியர்கள் பிரச்சனை நினைக்கிறது சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாது. ஏன் சொல்ல தெரியாது? வாழ்க்கையினால வார்த்தையை பழகும். வார்த்தை இருந்தா வாழ்க்கை வாழ்க்கைக்காக வார்த்தையை விடுவோம். வார்த்தையும் போயிட்டு வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ சபையில ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு ஆலோசனை சொல்லி ஒரு அறிவுரை சொல்லி ஒரு திருமணத்தை நடத்த எதுக்கு பிரசங்கம் சொல்லி சொல்லுங்க. எனக்கு ஆலோசனை கற்றுக்கொள்கிறார். எனக்கு ஆலோசனை கற்றவை என் சீக்கிரம் ஆளுநெல்லாம் எனக்கு ஆலோசனை கற்ற என் வாழ்க்கைக்கு ஆலோசனை கற்ற என் வாழ்க்கைக்கு அடித்தவரை கற்ற என் வாழ்க்கைக்கு உதவி செய்த கற்ற பல வருஷம் ஊழிய தொடங்கி 6 கற்று கொடுத்த நான் சொன்னாரு. உடம்பு சரியா ராத்திரியெல்லாம் சமைச்சோம். சாப்பாடு இல்லையா எல்லாம் வாங்கி கொஞ்சம் ஒவ்வொரு நடந்து சொன்னாங்க. வருஷம் மட்டும் செய்யறாங்க. அது இருக்கிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் நான் படிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னா ஒரு 18 வருஷம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 18 years and committed what was wanted. After எனக்கு ஒரு சபை பண்ணணும் நான் ஒரு மொழிகளுடைய வேலையா இருக்குமோன்னு சொல்லி நினைச்சேன். சில திருமணங்களுக்குள்ள நான் போட்டேன். சரியா? அதோட முக்கியம். இப்ப என்ன ஆச்சுன்னா அடிப்படை ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் ஒரு வேலை ஒரு தரிசனம்
படிக்கிறோம், படிச்சது போனோம். ஒரு பிள்ளை படிக்கிறோம், பிஎஸ்சி என்ன பண்ண போற தெரியல. இந்த வேலைக்கு போய் என்ன பண்ண போற தெரியல. அவனுக்கு பிள்ளை ஒரு பரிசு இல்லை. நம்ம அப்பா சொல்லுவாங்க, தலைக்கு பார்க்கணும் நான் தெரிஞ்சுக்கோ என்ன காரணமா. ஏன் இவனுக்கு அந்த பரிசு இல்லை, எக்ஸ்ட்ராக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா இவனுக்கு இல்லை. ஒரு தமிழ் ஒரு அடிப்படை முன்னை குறித்து ஆனா அந்த கருத்துல உலகமாக இருக்கிறோம். ஒரு ஊழியர்களுக்கு இந்த பலருக்கு கொண்டு வருவது உலகத்தில் அடிப்படை இருக்கிறோம். ஒரு சுபாவத்தை ஊழியர்களுக்கு அந்த சுபாவத்தை உலகத்தில் வரும். கமிஷன் டெலிகேஷன் சபிஷன் சேர்ந்து ஓவர்கம் ஆல் தி ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற திராணி உங்களுக்குள்ள வரணும். வார்த்தையை சொல்லலாம், வழி காட்டலாம், சுமந்து போக முடியாது. No one carry you. ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றதுன்னா அது பின்னால் 1000 வருடம் நம்ம தான் முடியும். மே ஆண்டு ஒரு கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு வீடியோ சாப்பிடா நம்முடைய அன்பு தம்பி சுந்தரெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். He's not going to do any action or anything. நான் ஊழலுக்கு வச்சது திரும்பிமானவர்களையும் ஆரம்பித்த நாட்கள் போய்விட்டது. ஒரே ஒரு கேமராவில் அந்த தொழில் பெரிய பிரச்சனை ஒவ்வொரு கேமரா வாங்கினா எனக்கு மரியாதை. அந்த கேமரா அவங்க நம்பர் வாங்கிக்கலாம். அப்படி முடிவுதான் போன நாட்கள் செத்து போயிட்டேன். 50 செத்து போயிட்டேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். பட் ஆஃப்டர் சொன்னாங்க இன்னைக்கு அவர் நான் விக்ரம் போய் வரக்கார வெள்ளத்தை பண்ணிருக்கேன். 50 வயசு சாயங்காலம் 5 மணிக்கு மாமியார் டீ குடிச்சுட்டு நல்லா பேசிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டில் ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. ஜபம் நடந்துருக்கு. ஜப வேலையில கஷ்டமா இருந்து பாத்ரூம் போயிட்டு அங்கேயும் வளர்த்தாயிடுச்சு. அங்கேயும் போயிடுச்சு. உடனே போய் பாத்ரூம் அங்கேயும் வளர்த்து போற வழியில சொல்லுவாங்க அடுத்த நாள் தேவராஜ மனைவி நேற்று தேவராஜ மனைவி 63 வயது கொஞ்ச நேரம் ஞாபகம் அடுத்த நாள் அதே அதே கல்லறை அதே கேட் நம்பர் 1 போல அடுத்த நாளைக்கு அதே சரியாக போல அடுத்த நாள் இருக்கு. அப்படி மனைவி பிள்ளைகள் முதல் நாள் போய் அவங்க பேச முடியல உத்தரவுனால அடுத்த நாள் அவங்க குடும்பமா ஒரு 100 பேர் வந்தாங்க. பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் போனேன், ஓடி வந்தாங்க. பார்த்து ஊழியக்காரனா உங்களை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த வருஷம் ஊழியர்களை மையத்தை வாங்கி ஊழியர்களை குறித்து காட்சி சொன்னாங்க. நீங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போயிருக்காரு. தற்போதைய சாதியை கேட்டிருக்காரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இதான் மனசுடைய வாழ்க்கை. இருக்கிறது அவர் எங்க இருப்பார்? எவ்வளவு நிச்சயம் இருக்கு? சொன்ன வழியை சாட்சி அவர் சொல்றாரு. சாட்சி அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டிருக்காரு. ஒரு ஆவிக்குரிய மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு இந்த ஊழியர்களை வந்து ஊழியர்கார மூலமாக தெரிஞ்சிருக்காங்க. இந்த ஒரு சாட்சி என்னை கடவுளுக்கு கொடுக்கும். என்ன கொடுக்கும்? பரிசு சொல்லுங்க. ஏன் சொல்ற அப்படின்னா பல நேரங்கள்ல நம்ம இன்னொரு நினைவுகள் அல்ல. பாலியல் காரணத்துக்கு நான் நினைக்கிறேன் போயிட்டு ஆர்மி வெளிவார் ஒரு குடும்பமா பரிசனம், ஒரு குழந்தையா பரிசனம், ஒரு வேலையா பரிசனம், ஒரு ஊழியமா ஒரு பரிசனம். இதை செய்யணும், என் பிள்ளைகளை வழியெழுதணும், என் குடும்பத்தை வழியெழுதணும், என் பிள்ளைகளுக்கு வழியை கொடுக்கணும், இந்த நாளை கொடுக்கணும். பரிசனத்தை நீ வாழ்ந்தா
That is not today's message. You need a vision about your life. We cannot change anything. It will happen automatically. Yes, it will happen automatically, not God's expectation. But things will happen automatically, which you don't like. நீ நினைக்காத நடக்கும். நீ நினைச்சது நடக்கணும்னா ஒரு தனித்தனோட சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு ஒரு தனித்து நடந்துச்சு. நான் சொல்றான் எனக்கு பிள்ளை கொடுக்கக்கூடிய அந்த தலை வாழ்க்கை நஷ்டப்படுத்த சொன்னீங்கன்னு நான் எப்பதான் சொல்லுறேன். இன்னும் பிள்ளை இருக்கிறேன் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த பிள்ளை தான் இருக்கிறேன் வருடம் பாதிப்போ எனக்கு மாசம் செத்து போச்சு, சாப்பிட கர்ப்பமெல்லாம் செத்து போச்சு, சொல்லுங்க அந்த மைதான ஆண்டவான ஒரு பிள்ளை கொடுப்பதே கிடையாது. உனக்கு சபையுடைய கேள்விகளை கண்டிப்பாக சந்திக்க மாட்டாங்க. அது யாருக்குள்ள இருக்கிற வழியாக அப்படின்னா கர்த்தருடைய சாதனை கவனித்து தான் கர்த்தருடைய குழுவை கொடுக்க போகிறார். இங்கே மூப்பர்கள் என்று சொன்னால் ஆண்களாக பெண்களாக the prophetic vision who have heart to receive it and believe that God given things as all possibilities. நடக்கக்கூடியதான் கட்டப்படும், நிறைவேறக்கூடியதான் கட்டப்படும். நடக்க முடியாமல் ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னுடைய பார்வைக்கு பார்வைக்கு இந்த என்னுடைய பார்வை நடக்கு. நான் தான் ஒரு எதிரியான வாசம் எது ஒட்டை எது ஒட்டகம் நீரியாங்க கடல் சீக்கிரம் புலி அசுத்தமாக சுத்தமான ரெண்டு ரூபாய் போடுள்ள அப்படிங்கிறாங்க. இது ஒரு எதுக்கு இவ்வளவு பேருக்கு 40 நாள் சாப்பாடு இவ்வளவு நேரம்னா எவ்வளவு மனம் தேவைப்படாது. ஒரு பேர் நடத்தினாலும் ஒரு வேலையை உள்ளு குறவு கீழ் பிடிச்சு அந்த எப்படி அந்த நோவா நினைச்சிருந்தா அந்த ஜீவன் காப்பாற்றப்பட்டிருக்க முடியும். உங்களுக்கு நினைக்கும் வெளியே காமிக்கும், உங்களுக்கு நினைக்கவும் கூடாது. சொல்றேன் அது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் அந்த பரிசனத்தை நம்ப வேண்டும். இது நமக்கு எனக்கு சொல்லியிருக்காரு. உன் பையனை மாச சம்பளம் 8000 ரூபாய் 800 ரூபாய் கஷ்டமாக 7700 ரூபாய் அதுக்கு என் பிள்ளையை படிக்க வைப்பேன். சரியா டாக்டர் பகுதி சொல்றாங்க. எங்க அப்பா ஒரு ரயில் 1000 ரூபாய் சம்பளம் அதில் கோவில் சமைச்சு பசங்க முடிச்சிருவோம். எங்க அப்பா சொன்னார் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னா ஒரு மிஷினரி பண்ணலாம். உன் பிள்ளைக்கு நான் படிக்க செலவு எவ்வளோ அவ்வளோ நாங்கள் பார்த்து பண்ணிட்டு அந்த பிள்ளை படிச்சு டாக்டர் சீரியஸில் ஒரு கூட வந்து போயிடுச்சு. எப்படி ஆச்சு பரிசாம பார்த்து அந்த கிருமி செஞ்சு அவசரம் இது டாக்டராக முடியும் ஒரு டாக்டர் செஞ்சாரியா நீ என்ன செய்யணும் அந்த பரிசீலனை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். எனக்கு ஒரு 2 ரூபா தான் என் பிள்ளைய டாக்டர் படிக்கிறதுனா ஒரு 1 லட்ச ரூபா பிள்ளைக்கு என்ன வர உன் குடும்பத்தில் நடக்கிறது 7000 ரூபாய் போதும். அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறது யாரும் இந்த சபையை நடத்துற பொழுது என்னுடைய அந்த சபையை வாங்க கொடுக்கிறாரு. நம்ம நடத்தலாம் பயன்படுத்தி இடத்துக்கு போறோம். எப்படி உங்களுடைய நோக்கம் என் இறுதியில் என்ன பேசிக்கிறீங்க முடிய மே மாதம் 15 நாட்கள் அதுக்குள்ள 1 கோடி ரூபாய் கொடுத்தா கொடு இல்லையா அப்பதான் 40 ரூபாய் வெளியே போயிடு. இன்னும் கூட நான் பேசணும் வாடகை மட்டும் கரெக்டாக கொடுத்து போயிடு. அந்த 40 ரூபாய் முடிச்சோடனே நான் 40,000 வாடகை 50,000 வாடகை 50 கோடி எல்லாம் கேட்கிறேன்.
and the difference of 1 week of time. தெரியும் யோசிப்பாரு. இப்ப நம்ம பேச வேண்டியதான் டாக்டர். அவர் பண்ணி இருக்காரு. இது நம்ம டாக்டரோட வெளியே இருக்கணும். என்ன பேசினாலும் என்ன தரப்போ வெளியே யாரும் வந்து கொடுக்கல. என்ன தரப்போ வெளியே அவர் நம்ம கேட்ட மாதிரி ₹1 முடியாது, 1 லட்சம் முடியாது, என்ன தரப்போ வெளியே அப்படின்னு சொல்றாங்க. The Bible shows the presence or absence of vision will determine whether or not people became a lost faith. That's what they are. உங்களெல்லாம் பற்றி கேட்கணும். இது செய்யப்படியாக உங்களை பற்றி போகிறார், உங்களை பற்றி போகிறார். சொல்லுங்க சமா புரியாது. சரி, அடுத்த இது தீர்மானம் பண்ண போறார். ஒரே ஒரு காரியம் சொல்றேன். Cost of restraint, obligations of the law. 1 Samuel 3:1, Proverbs 29:18. The presence of vision creates hope and brings danger when articulated with enthusiasm. Luke chapter 24 verses 23. Luka 24:23, 1 Samuel 3:1, நீதிமொழிகள் 29:18. இதை நீங்க வச்சுருக்கீங்க. இப்படி வந்து என்ன செய்யப்படுறாரு அப்படின்னா இன்னொரு 4 காரியம் சொல்லப்படுறாரு. தரிசனம் நிறைவேற வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில சில தரிசனம் இல்லையா? என்ன சொல்லுவேன், இது புதுசா நீங்க வந்திருந்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்போவாவது வருவாங்க, அது ஆச்சரியமா இருக்கும். ரெண்டாவது வரவங்க இது மனப்பாடமா இருக்கும். இதுல 4 காரியம் சொல்லுவேன். ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்க திட்டம் பண்ணுவீங்க. ஒரு வாழ்க்கையை திட்டப்படுங்க. ஒரு சம்பளம் வந்து ஒரு 20,000 சம்பளம் வருது, 20,000 திட்டப்படுங்க. பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எடுத்து நான் ஒரு பதவி எடுத்துருக்கிறேன். 20,000 ₹2,000 எப்படி இன்வெஸ்ட் பண்றது, பேங்க்ல போடுறது நான் எடுத்துருக்கேன். 20,000 மாதிரி வாழ்க்கை அமைச்சது. 20,000 சம்பளம், 12,000 வீட்டு வாங்கினா 10,000 கடன். புரியுது நான் சொல்றது? எல்லாம் சொல்லுவாங்க, அரைப்படி மாவு ஊற வச்சு தோசைக்கு போட்டேன், 8 சாப்பிட்டு நீ தந்தாம போயிடுச்சுன்னா மாவு வழியே கூட பிள்ளை வரையணும் நிறைய ஆகும். சொல்லுங்க என்ன பண்ணும்? 8 3 தோசை உங்களுக்கு 24 ரூபா எவ்வளவு மாவு போடணும், எவ்வளவு உளுந்து வைக்கணும், கஷ்டப்படுறது. அரைப்படி மாவு போட்டு ஆட்டி ஹோம் பண்ணிட்டு கஷ்டம் கொடுப்பாரு. இது கூட வரையா கஷ்டம் கொடுப்பாரு. அரை தோற்றம் ஏன்னா 5 அப்படி 2 ஆசிச்சு 5,000 காக்காக்கள் 8 காக்க முடியாது. அந்த விசுவாசம் வேற, இந்த விசுவாசம் வேற. தெரியல அப்ப என்ன சொல்லணும்? இல்லாத நினைக்க வைக்காது. 5 அப்பா என்ன இருக்கு உங்கள்கிட்ட, என்ன இருக்கு அதை சொல்லு. நீ எங்கிட்ட விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் மாவு இருக்கு, அதை முதல்ல ஏன் போது பஞ்சகால புரிகிற வரையில மாவு குறையவே இல்லை. என்ன இருக்குது, கொஞ்சம் என்ன இருக்கு அதை கொடு. பாத்திரத்துல நேரம் பார்த்து ஊட்டு ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. இனி ஊட்டு ஒரு பாத்திரம் இல்லை, என்ன பண்ணுது? கொஞ்சம் என்ன இருக்குது, கோல் இருக்கு, கீழே போடுது. வாழ்க்கை ரத்தப்பட்ட பொறுத்தவரையில உன்னிடத்தில் இருக்கிறவர்களுக்கு உன்னை எங்க வைக்க போகிறது, உன்னிடத்தில் இருக்கிறவரை வயதுகளை வைக்க போகிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது விசுவாசங்களை அந்த அடக்கவே இருக்கு. மக்களுக்கு கிளீன் செய்ய முடியும், உன்னை என்ன இருக்கிறது? நீ மௌனமா இருக்கிறவர்களுக்கு ரத்தம் கிளீன் செய்ய முடியாது. உன் வாயை கிளீன் நிரப்புல கத்தனைகளுடைய அப்படி ஒப்புக்கொடு, கத்தனை சீரனை பயன்படுத்துவா. இதுதான் அவனுக்குரிய வாழ்க்கை. 4 பேர் சீக்கிரமா சொல்லுங்க. பி ரிட்டர்ன், பி கிளியர், பி மோட்டிவேட்டிங். ஒரு 3 காரியம் அவ்வளவுதான். The vision must be returned, be returned. உலகில் கஷ்டம் பெருத்த தரிசனத்தை எழுதி வைத்துக் கொள்வது. கஷ்டம் என்ன தரிசனம் கொடுத்தாரு? வாழ்க்கை கொடுத்த தரிசனம் அவருமே கொடுத்தாரு. அது ஒரு தரிசனம் இல்லை. வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனம் இருக்காது, ஒரு பெரிய குறித்த தரிசனம் இருக்காது.
ரைட் விஷன் என்ன செய்யணுமா அதிகாரம் இருக்கணும் அப்படின்னா ரைட் விஷன் கர்த்தர் உலகு கொடுத்த தரிசனத்தை எழுதி வைத்து இன்னொரு வேலையை காரணம் இருக்கிறது. இரண்டாவது பி கிளியர் அப்படின்னா மேக் இட் பிளைன். மேக் இட் பிளைனா இருக்கும். நீ தெளிந்த புத்தியாரு பி கிளியர் அப்படிங்கிற வார்த்தையில அர்த்தம் டோன்ட் புட் எனி கன்ஃபியூஷன் ஓவர் கஷ்டம் கொடுத்தாரா தெரியல நீ உள்ள இருந்து போகக்கூடாது. இதற்கு அந்த பேர் நீ சொல்லாத பி கிளியர் அப்படின்னு அர்த்தம். மேக் இட் பிளைன் அர்த்தம். பிளைன் மட்டும் அவர் செய்யல அவ்வளவுதான். அது வரைக்கும் பார்க்கணும். மூணாவது சொல்றாரு be motivating those who read it that we may run to read it. அது வாசிக்கிறவர்களுக்கு பயன்படுத்த போகிறது. நீ எழுத்துக்கிறோட வாழ முடிஞ்சிச்சு. அது வேற வரைக்கும் காசு இருக்கணும். யார் மோட்டிவேட் நினைக்கிறாங்களோ அவங்களை கருத்து எடுத்து பயன்படுத்துவாங்க. யாருக்குள்ள வேலை இருக்கு 5 மோட்டிவேட் விஷயம். யாருக்குள்ள தரிசனம் இருக்கு, யாருக்குள்ள நிறைவேற தரிசனம் இருக்கு, அவங்களை எடுத்து கற்க வேண்டியிருக்கிறார். பைபிளுக்கு நீ இருக்கிறார் எல்லாரும் வாங்கிட்டாங்களா சொல்லுங்க. ஒரு அம்மா இருந்துச்சு ஒரு 2 மாசம் முன்னாடி முதல் செவ்வாய்க்கிழமை உள்ள வந்தோன்னா அவங்க கேட்டாங்க எங்க பாஸ்டர் அம்மா படிக்கிறது அவரை ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் பிஃபோர் டியூஸ்டே அதெல்லாம் பைபிள் நோ ப்ராப்ளம். அது கிறிஸ்டியன் எஸ் அண்ட் born Christian. பிறந்தவரை கிறிஸ்தவர்களாக வரும். இதுவும் இன்னும் இந்த செவ்வாய்க்கிழமை வந்தபோது இந்த பைபிள் எழுதுறது என்ன எல்லா கையிலும் பைபிள் இருக்கிறாங்க. அதனால அவன் வேணுமா யார் கையில் என்ன உங்களுக்கு வேண்டாம் அவசியம் இருக்காது. நாங்கள் எவ்வளவு கட்டுப்படுத்த how many things that is behind maybe 12, 13, 14 approximately ஒரு தேவையோட எல்லாம் எவ்வளோ போயிட்டு 12 ரூபாய் 1000 மேல ஒரு பைபிள் ரூபாய் இந்த 10 ரூபாய் 5000 வாங்கிங்கள அந்த 10 புடவை தைக்கணும் அப்படின்னா 94 தைக்கணும்னா 1700 ரூபாய் 2000 வரைக்கும் அது கல்யாணம் போகிறதா 4000 வரைக்கும் போகும். சரியா? ஒரு பையனோட விட ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்க ஒரு மாதம் திருப்பிடுகிறாங்க. சாராயம் 10 நாள் சாராயம் போயிருக்காங்க. அதாவது வைக்கணும் ரமாண்ட சொன்னேன் கண்ணீரோடு இன்னைக்கு நீ மனைவினா 12 குழந்தையும் உன் மேல போடுறாங்க. ஏதாவது பண்ணதான் போதும் 11 குழந்தை விவேகான உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன தன் ஜீவனையாக நீ இருக்கிற சமைத்து வரும்போது ஒரு வேதத்தை சுமந்து வருகிற ஒரு இருமையை கூட உனக்கு இல்லைன்னா கட்ட தரிசனத்தை பெருத்து அதை தெளிவுபடுத்தி அதை நிறைவேற்றும்படி புதிய பாத்திரமாய் கட்ட எடுத்து பயன்படுத்த முடியுமா? அதுவும் என்னுடைய உலகம் முழுவதையுமே நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் உனக்கதினாலே லாபம் என்ன உனக்கதினாலே லாபம் என்ன லாபம் என்ன லாபம் என்ன உனக்கதினாலே லாபம் என்ன உனக்கதினாலே லாபம் என்ன. இதான் உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி அம்பானி செத்து போனப்பாங்க முகேஷ் அணியும் கோவில் கொடுத்துருக்காங்க. கேஸ் யாருக்கு எவ்வளவு சொல்லுங்க வெளியே எனக்கு முகேஷ் கேட்டாங்க அதாவது அவன் சொல்றான் என் அப்பாவோட நான் கேட்பதற்கு அம்மா எது கொண்டு போறேன் முக்கிய நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க
Even today, they don't have good terms between the brothers. இதான் உலகம். நீ கேள்வி எடுத்தால் அதை சேர்த்து வைக்க மாட்டான்னு சொல்றேன். நீ சேர்த்து வைக்க வேண்டியதெல்லாம் பூமியில் இல்லை. அந்த பூச்சி திரும்ப திருமணம் என்ன செய்யலாம்? That he may run with his father, wife, leaders, learn the vision. தரிசனத்தை கற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. இனி இந்த சபையில கர்த்தர் என்ன பேசினார் அப்படின்னு யாரை சொல்ல முடியுமா? கர்த்தர் பேசின வார்த்தை தலைப்பு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான். விளைஞ்சுக்கிட்டுதான் இன்னும் பிழைக்கும். சரி, எப்படி பிழைக்கிறது? விசுவாசத்துல எப்படி பிழைக்கிறது? அது 4 காரியம் சொல்றாரு. என்ன 4 காரியம்? மீ, லுக், லிசன் அண்ட் பே. கண்டிப்பா நீங்கள் அது எந்த பார்க்கணும். அடுத்தது போகும்போது அந்த தரிசனம் புரிந்த பாடத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனமா அது எப்படி? நீ எழுதி ஜெடி கட்ட கொடுப்பாரு, எழுதிடு. எழுதுறதுக்கு ஒன்று you train, you will be clear. எழுதுறதுக்கு ஒன்று அந்த தரிசனம் யாரைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமோ அவன் அதை எடுத்து எடுத்து கொண்டு ஓடுவான். கர்த்தர் அவர்கள் அதை அடுத்தது how to learn this vision. தரிசனத்தை எப்படி கலந்து கொள்வது? கனவுனா ஏதோ கனவுனா இது தெரியுது, கனவுனா அவர் தெரியுது. அன்னைக்கு கூட ஒரு தரிசனத்துல ஒரு பரவழியாக நாம் சேர்க்கிறது யாருக்கு யார் தகவல் நாடக நடிக்கிற பொழுது 2 நாள் பாசம் நடந்தது. அந்த நாடக பேசினார். ஒரு மனுஷனுக்கு ஒரு மரம் வரப்போகுது. எனக்கு கல்வி நான் எனக்குள்ள கம்யூனிகேஷன் செய்ய வெளிப்படை ஒரு மனிதர் ஊழியத்தை சாத போகிறேன். பாக்கி முடிஞ்சு அமைப்பு எல்லாம் அப்படி வரும். அதே போல இன்னொரு முறை காப்பி நடக்கும் போது வெளியேறக்கூடிய காலம் வெளியே ஒரு பெரிய உயரம் 6 அடி 7 அடி இருப்பார். ஒரு பெரிய புருஷம் கீழே விழுவதை போல தரிசனம். அப்போ சொன்னேன் ஒரு மரண சம்பவத்தை போல சோமான அதே போல அந்த சாவு கூட சொன்னாரு. நீ கடலை இருந்து போயிட்டு நான் திருச்சி போகமாட்டேன் முடிச்சு 5 மணிக்கு பேர் எழுதினேன். அப்போ விக்ரமத்தை ஒரு பழத்தை கொடுத்து கல்வி வேணாம் பார்த்துட்டா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவர் சூட்டை தெரிவிக்கிறேன் நான் படிக்கிறேன். இப்போ போலீஸ் கேஸ் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து தனியாக ஏதாவது அந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் தனியாக ஏன்னா நான் போய் இருக்கிறோம் 9 மண்டே கிடைக்கலாம் அப்படி இருந்து வாங்கிக்கிறாரு. சரியா? இல்லை அதான் தனி போயிருந்தேன். நான் 2 திருச்சி போயிருக்கேன். ஏன்னா மரபெல்லாம் சாப்பாடு வந்து தோட்டெல்லாம் எவ்வளோ எல்லாம் சந்தோஷம் இருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கணும் எல்லாரும் இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் சொல்லுவோம். ஒரு சமாதான ஒரு பெரிய 2 பில்டிங் காமிக்காத போது சொன்னேன். இது கட்ட காமிக்கிறது. வீட்டுக்கு போறோம். அமெரிக்காவில் காமிச்சிருக்காங்க. போயிட்டு பார்த்து நிறைய தகுதி என்ன முடியும்? கஷ்டத்தை ஒரு நாள் கஷ்டப்பட்டார். 8 மணிக்கு கூட்டம்னா 7 காசத்தோட ஆண்மையோட விருப்பத்தோட அழுத்தது மாசம் எப்படி நினைச்சு வருவாங்க. மேரி மக்கள் இன்னொரு குழந்தை நடந்து கூட்டாடுறது நடந்து வருவாங்க. அவ்வளவு இருக்கு. நீங்க அடுத்த வருஷமாக ஆசம் வரமாட்டான். கஷ்ட பையன் வரமாட்டான். காரணத்துக்காக வரமாட்டான். ஏன்னா அதெல்லாம் கொடுத்து இல்லையா இல்லை அதெல்லாம் கொடுத்தாரு. காரணத்துக்கு எழுதிருக்காரு. எழுதி கொடுக்கும் தமிழ் எழுதிருக்கா இல்ல சபை டைம் தான் 2000 கொடுத்துருக்காரு. 1 கை கொடுத்துருக்காரு. சபை டைம் 2000 வரை கொடுத்துருக்காரு.
விளங்குறவர்களுக்கு உன்னுடைய உண்மையை பார்த்து ஆசிரியர் நீ வேலையை சபையை கனப்படுத்துவே அப்படி இருந்தா ஆசிரியர். அது ஒரு 3 பாயிண்ட் வேணும். இன்னொரு 3 பாயிண்ட் இருக்கு. மத்தி இவைகளை ஒரு வீரர் எப்படி கஷ்டப்படுறோம்னா ஒரு நேரத்தில் சொன்னீங்க யாரும் சொல்ல மாட்டேன் நேரடியாக ஜோம் பண்ணி சொல்லி இப்போ கஷ்டம் கொடுக்க நீங்க எவ்வளவு கஷ்டம் சொன்னாங்க எவ்வளவு பெரிய சொன்னாங்க அவங்க மாவட்டத்தில் போனது நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சொன்னாங்க பெரிய மூலியம் சாப்பிட ஆள் காண்கிறேன் ஒரு கிளீன் பண்ண புரியுது தரிசனம் அப்படிங்கிறது according to the way on digital zone. வேதாந்தம் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று சாப்பிடணும். வேற எழுத்துக்கள் இணையம், வேற எழுத்துக்கள் இணையம், சட்டத்துவம் இணையம், ரட்சிப்பு வரணும், விடுதலை வரணும், ஜெயம் வரணும், அவருடைய வலிமை வரணும். இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். கஷ்டம் அமைக்க ஒரு கூட நிறைய படத்தை பார்க்கிறேன், பழுத்த படங்களை பார்க்கிறேன். கஷ்டமை படுத்துகிறது சீக்கிரமாக இன்னும் தரிசனம். அப்படி எப்படி தரிசனத்தை அப்படின்னா கண்ண முகம் கொடுப்பாங்க உடனே நம்ம ஆசிரியர் உடம்புலே ஒரு தரிசனம். அதை சொல்றீங்க பக்தி உங்களுக்கு கஷ்ட கொடுக்கிறது என்ன செய்யணும்? வெயிட் ஃபார் தி விஷன். தரிசனத்துக்கு வெயிட் பண்ணி குறித்த காலம் அதுக்கு ஒரு நேரத்தை கொடுக்க 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஒரு வேலைக்காக ஒரு சட்டம் என்ன விஷயம் கொடுத்திருக்காரு. வேலை கிடைக்கும் போது எவ்வளவு நாளுக்குள்ள அது கிடைக்கும் போது ஒரு 2 நாள் 3 நாள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் எல்லாம் தெரியும் சொன்னீங்க. நம்ம உத்தமமா இருக்கும். நீங்க ஒரு டைம் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா கஷ்டம் கிடைக்கிற 1 மாசத்துல கஷ்டம் கிடையாது. 1 மாதத்துக்குள்ள கஷ்டம் கொடுக்கும். சோமணி சொல்றாரு 50,000 சம்பளத்துல 15 நாள் ஒரு வேலை எழுதி சொல்றாரு. ஜவள விட்டுருவோம், பயிர் பார்த்து விட்டுருவோம், 3 பேருக்கு என்ன சொல்லுவாங்கப்பா எனக்கு ஊழியர் வேலை சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்க அந்த 3 வாரம் கிடைக்க நம்ம ஒரு நாயகத்தை தலைவர் மாட்டோம் காப்பாற்ற தலைவர் இல்லையா? எப்படி அவங்களுடைய வாஷ் அவரை கேள்வி கேட்கக்கூடாது, அவங்களுக்கு சமாளிக்க இருக்கக்கூடாது, உணவு எப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே இதுக்குள்ளே ஒரு அச்சத்தை கொள்ளப்படுகிறது. 16 நாளாகவும் 17 நாளாகவும் படிச்சிருக்கோம். அந்த ஊழியர்கள் பயிற்சிக்கு போயிருக்கோம். ஊழியர்கள் கீழே போய் ஊழியர்கள் போய் இவன் ஏமாந்தாரு இவன் சோழர்களே நடக்கிறாரு சொல்லுங்க. ஊழியர்கள் மதிய ஊழியர்கள் இல்லையா? உட்கார்ந்து 2 மணி நேரம் கேட்க இவ்வளவு கஷ்டம் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களோட கஷ்டம் சொல்லுப்பாரு. 11 மணிக்கு நாங்கள் எடுக்க போயிருக்கேன். ஒரே பகுதியை பாருங்க. திரும்பி காலையில் இதெல்லாம் சொன்னாங்க. உட்கார்ந்து தியானிச்சுட்டே இருக்க இவ்வளவு நேரம் என்ன பேசியிருக்க. அப்போ தெரிஞ்சுக்கணும் அந்த காரியம் நிறைவேறுகிற வரை என்ன செய்யணும்? அது ஒரு குறித்த காலம் அதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காரியம் கட்டளை செய்யணும்னா ஒரு குறித்த காலம், ஒரு நல்ல வரைக்கும் குறித்த காலம். அந்த குறித்த காலம் நீங்க செய்யணும். பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். யோகா வீடு போறாரு, கஷ்டம் அடிக்க பழகி சொல்லிட்டாரு. குறித்த காலம் எவ்வளவு நாள் சொன்னாரு? 40 days. ஜனங்க என்ன சொன்னாங்க? 40 நாள் இல்லை, 50 நாள் இல்லை, அதுக்குள்ள ஏதாவது தெரியும் அப்படின்னு நம்மளா இல்லை. ராஜா முதல் கொண்டு பெரிய பெரிய
முதற்கொண்டு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் இரண்டு உடலுக்கு சாப்பிடுவது காத்தார்கள். கர்த்தர் நினைத்த தீயை மாற்றி போட்டுவாங்க. சொல்றேன். But before that, God changed his mind that he never destroyed in any way. And he said that I said that. And he did that. But he saw that Mark in the car. He said that the scatter of the cylinder, here to see power in the car or free. Cylinder voice is not good. After our essence of the violation, we may not be for God. When I was appointed time, one of this is often delayed, it tarries. நாமல் ஆனதுன்னா உனக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன் எனக்கு இன்னும் தாமதம், என் பிள்ளைடைய வாழ்க்கையில் ஏன் தாமதம், என் நம்முடைய வேலையில என்ன தாமதம், நான் கரெக்டாக வீட்டை போட்டு லோன் போட்டிருக்கேன், ஏன் பேங்க் தாமதம், என் வேலையை ப்ரமோஷன் ஏன் தாமதம், என் வேலையை இன்க்ரிமெண்ட் ஏன் தாமதம், எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, நான் மட்டும் தான் போடுறேன், ஏன் தாமதம் அப்படின்னா உலகம் தேவையான நடுவில் தீர்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்கு. Some account between God and you, some account, some clarification with the God. தேவனோடு ஒரு தெளிவுபடுத்த நினைக்கிறார்கள். இன்னொன்று போன நாள் சொல்றேன், இது fulfillment will be expected. கண்டிப்பா நடக்கும். ஆமென். இப்போ இதுக்குள்ள நான் பார்க்க இரண்டாம் அதிகாரம் 1-2-3 வருடம் பார்க்க ரெண்டு நாளில விசுவாசத்தினால இவன் கிடைப்பான். எப்படி கிடைப்பான்? இது என்ன அர்த்தம் அப்படின்னா சாயா கிரீக் வேர்ட் சாயா, சாயான்ற வார்த்தையின் அர்த்தம் சாயா அப்படின்னா துளி. நீ வாழப்படுகிற வாழ்க்கை துத்தே அதை ஜீவனோடு இருக்கிற நாட்கள், பாதுகாக்கப்பட்ட நாட்கள், நீ விருத்தி அடைகிற நாட்கள், நீ சுவாசிக்கிற நாட்கள், ஜீவனோடு இருக்கிற நாட்கள், டு அலை பி அலை பி அணிகளை ரெக்கவர் உன்னை ராஜிகள் உன்னை கத்த ரெக்கவர் பண்ற அந்த நாட்கள் லீட் கண்டினியூஸ்லி நீடித்த நாட்களாக நீ வாழ முடியாது. The fundamental idea is to live and breathe. Breathing being the evidence of life is a Hebrew concept. ஐயா எப்படி இருக்கிறாங்க? அந்த ஹீப்ரூல கேட்க மாட்டாங்க. நல்லா சுவாசிக்கிறீங்களா? சுவாசத்தில் பிரச்சனையா? இல்ல கிரீக் உபாதத்தில் பாருங்க பல்லு நடந்தா ஏன் கணக்கு மூச்சு வந்தது கப்படிச்சா கப்படிச்சா நடக்கணும் நிறைய பிடிக்கும் காரணம் தலை கெட்டு கதை கண்டதை மட்டும் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அதை உங்களுக்கு இருக்கும். நீங்க எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படி இருக்கு அவ்வளவுதான் கிரௌண்ட்ல சப்போர்ட் வீட்டுல என்ன தெரியாது சத்தமா சொல்லுங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா the Hebrew word for living being or animal charge. animal. Sorry, yes, C-H-A-Y-Y-I-N அப்படின்னா சாய் சாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாய் சாயா. இவைகளிலிருந்து அவைகளுக்கு மாற்றப்பட்ட ஒரு வார்த்தை. இது வந்து ஏற்கனவே 250 இடத்துல பழைய பாட்டுகள், அதாவது 250 times in Old Testament books. The very reference that is the very result of doing right. நீதிமான் பிழைப்பான். அவன் ஏன் நீதிமான் ஏன் பிழைக்கணும்?
நீதிமான் ஏன் படிக்கணும்? ஏன்னா அவன் எவ்வளவு நாள் படிச்சிருந்தாலும் அவ்வளவு பூமியில நடக்கணும். சதம் போயிட்டாரு, வருஷமா இருக்கு. ஏன் அவருக்கு கூட அவ்வளவு வருஷம், இன்னும் ஒரு 10 நாள் இருந்தாலும் 10 நாளைக்கு 4 பேர் நல்லது செஞ்சிருக்காங்க. அப்பா போயிட்டாங்க. இவர் இருக்கிறது யாரு வருஷம்? அப்ப என்ன ஒரு கூட்டம் ஒரு மாநிலத்துல என்ன செய்வாங்க? ஒரு பிரபல கொலை செய்யப்பட்டார். அப்பா சொல்றாங்க, ஏன் அவரால் அவங்க பிரச்சனை வந்துட்டாரு. வரும் அவன் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே பிரச்சனை. இவரு செத்து போயிட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் 3 பேர் தான தர்மம் பண்ணுவாரு. இவர்கள் செய்வாரு நிறைய தான தர்மம் செய்வார். ஒரு நாள் இருந்திருக்கணும். செத்து போயிட்டாரு. சொல்றா. அப்போ இப்ப படிங்க ஆசிரியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். என்ன விசுவாசத்தில் பிழைமா? அவன் கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம். கர்த்தர் பேர் என்ன விசுவாசம் வச்சிருக்கிறார்? ஆகவே இந்த பூமியில எவ்வளவு நாட்கள் 60 நாட்கள் இருக்கிறோம், அவ்வளவு நாட்கள் நான் உங்களுக்காக செய்வேன், பிள்ளைகளுக்காக செய்வேன், தலைக்காக செய்வேன், சாட்சியாக செய்வேன். இங்க மதிக்கும் இது கண்டிப்பா யாரு? நீதிமன்ற வரும் அநேகம் எல்லாருக்கும் நீதிமன்றம் அடிய வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் இடர்கள் சாப்பிடுகிறவர் ஜனங்களுக்குள்ள இடர்கள் உருவாடுகிறவன். They created problems and other problems. ஒரு இருதயத்தில் என்ன போடுவாங்க? விசுவாசம். Thank you. Hallelujah. ஒவ்வொரு போமான் என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உண்மை சொல்லிப்பேன். என் உயிரை நான் உண்மை சொல்லிப்பேன்.
ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திட்டமான தரிசனத்தை இந்த நாளில் காத்து நீங்கள் அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தி உங்களுடைய திட்டத்தையும் உங்களுடைய தீர்மானத்தையும் சரி தவிர்க்க மாட்டோம். ஏற்ற காலத்திற்கு இன்னும் அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வைக்கலாம் என்ன சொல்லிட அதை செய்ய போகிறேன், என்ன சொல்லிட அதை நிறைவேற்ற போகிறேன். ஆமா நம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நாளை கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உமக்கு ஏற்றவர்களால் எங்களை மாற்றி துதி கன வகையை எல்லாம் உமக்கு கருத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.